சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஐயா, என்னம்மா? காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் எழுதிக் கொண்டே இருக்கிறீர்களே, சற்று இந்த மோரையாவது அருந்துங்கள். கவிதை எழுத தொடங்கிவிட்டால் பசி தாகம் என்பதெல்லாம் எனக்கு மறந்து போய்விடும் அம்மா. இருந்தாலும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் சோர்வு ஏற்பட்டுவிடும். அதனால் எதையாவது அருந்துங்கள். முத்துநகையைப் போலவே நீயும் பிடிவாதம் பிடிக்க தொடங்கிவிட்டாய். புலவர் பெருமானுக்கு எங்கள் வணக்கம். தாங்களா? இதென்ன கோலம்? இவரை தங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அப்படியானால் சரி, நாங்கள் வருகிறோம். மல்லிகா, ஐயா, நீ சென்று உன் பணியை தொடர். ஆகட்டும் ஐயா. என்ன நடந்தது? ஏன் இப்படிப்பட்ட கோலத்தில் இருக்கிறீர்கள்? இப்படி அங்கங்கு உடைகள் கிழிபட்டு காயம்பட்டு களிம்பு போடப்பட்ட நிலையில் தங்களை பார்க்கும்போது என் உடலெல்லாம் பதறுகிறது. சொல்லுங்கள், எங்கு சென்றீர்கள்? நான் இருங்கோவேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கானகத்திற்கு சென்றேன். இது என்ன காரியம்? இப்போதுள்ள சூழ்நிலையில் தாங்கள் அங்கு செல்லலாமா? அது உங்கள் உயிருக்கே ஆபத்தில்லையா? அதற்கு பயந்தால் எனது நோக்கம் நிறைவேறுமா? இதற்கு முன்பு பலமுறை சென்றும் பார்க்க முடியாத ஒருவரை இந்த முறைதானே பார்க்க முடிந்தது. அதிகார், எதற்காக அங்கு சென்றீர்கள் என்பதை பற்றியெல்லாம் இப்போது நாம் விரிவாக பேச தேவையில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன? அப்படி அவரை சந்தித்ததால் ஏதாவது பயனுண்டா? எந்த பயனும் இல்லை. எதுவும் பேச முடியவில்லை. என்னை நான் யார் என்று தெரிவித்துக் கொள்வதற்கு முன்பே வேளிர் வீரர்கள் வந்துவிட்டார்கள். போர் புரிந்துதான் மீண்டு வர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. இனிமேல் இதெல்லாம் அவசியம்தானா? தாங்கள் இப்படியெல்லாம் செய்யலாமா? தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதனால் எத்தனை பேர் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தங்களை நண்பனாக ஏற்று இங்கு அழைத்து வந்து நட்பு பாராட்டியவன் நான். அது தங்களை சார்ந்தவர்களுக்கு தெரிய வரும்போது எப்படியெல்லாம் நான் பழி சொல்லுக்கு ஆளாவேன் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்களை காப்பாற்றுவதற்காக உங்கள் வேடத்திலேயே சென்று என்னை தனது நண்பராக ஏற்றுக்கொண்ட சோழ மன்னராலேயே சிறைபிடிக்கப்பட்டேனே, அதற்கு ஒரு பொருள் இல்லாமல் போய்விடுமே. உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் அது என்னால் தான் நேர்ந்தது என்று என்னையே நான் மாய்த்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். வேண்டாம் வேண்டாம், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இதனால் இந்த அளவிற்கு தாங்கள் கலங்குவீர்கள் என்று தெரிந்திருந்தால் இப்படிப்பட்ட முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கவே மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் புலவரே. ஐயா, என்னம்மா? கதிர்காமன் வந்து கொண்டிருக்கிறான். வந்து விட்டானா? அவன் வந்தால் 1000 கேள்விகள் கேட்டு நோகடிப்பான். நான் இவரை உள்ளே அழைத்துச் சென்று மாற்று உடைகள் அணிவித்து இவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவனை உள்ளே வரவிடாமல் தடுத்து கதிர்காமனுடன் நீ பேசிக் கொண்டிரு. அதற்குள் நான் வந்து விடுகிறேன். பாருங்கள். நீ போ. எங்கே எனது குருநாதர்? எனக்கு வேண்டியதெல்லாம் தயாராக இருக்கிறதா? நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். இதோ. இதை யார் கேட்டார்கள்? ஏதோ மன்னரே சொன்னாரே என்பதற்காக என் அம்மா என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நானும் வேறு வழியில்லாமல் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டு விழிக்கிறேன். எங்கே எனது குருநாதர்? அவர்
அவர் எப்போது வேண்டுமானாலும் வரட்டும், மெதுவாகவே வரட்டும். நான் கேட்டது வேறு. எனக்கு வேண்டிய பட்சணங்களை செய்து வைத்திருக்கிறாயா? எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறேன். அது போதும். என்னுடைய முதல் பாடம் அதுதான். வா. இருங்கவே மன்னா, இருங்கவே, என்ன காரியம் செய்கிறாய்? ரத்தம் இருக்கிறதே. மன்னவா, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? கையில் கத்திப்பட்டு ரத்தம் வருவது கூடவா தெரியாமல் போயிற்று? நீங்கள் சொல்வது சரிதான் செந்தலையாரே. எனக்கு இந்த காயம்பட்ட உணர்வே இல்லை. மனம் அந்த அளவிற்கு குழம்பி போயிருக்கிறது. எல்லாம் அந்த புண்ணியவதி முத்துநகையால் வந்தது. அவள் எப்போது எப்படி உன் கண்ணில் பட்டாள் என்பது தெரியாது. ஆனால் அன்று முதலே அவள் உன் நிம்மதியை பறித்து விட்டாள். முத்துநகையை நீ மணந்து கொள்ளாமல் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம். ஆனால் நீ கேட்கவில்லை. அதனால் இன்று ஒவ்வொரு நாளும் உனக்கு போராட்டமாகிவிட்டது. நிம்மதி எழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். முத்துநகையை பற்றி பேசுவதை விடு விஜய் பூபதி. எப்படி இருந்தாலும் அவள் இனி நம் கட்டுப்பாட்டில் இருப்பவள். நம்மை மீறி அவள் எங்கும் சென்றுவிட முடியாது. அதுவும் சரிதான். தமிழ் பெண்கள் திருமணமாகிவிட்டால் கணவனுக்காக வாழ வேண்டும் என்ற நியதியை ஏற்றுக்கொண்டவர்கள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று ஏன் சொன்னார்கள்? கல்லை போன்ற கடின சித்தம் கொண்டவனாக இருந்தாலும் அவன் புருஷன் என்பதற்காக அப்படி சொன்னார்கள். அதனால் மன்னர் முத்துநகையிடம் கடினமாக நடந்து கொண்டாலும் அவள் அதை ஏற்கத்தான் வேண்டும். யாரை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சொல்வதெல்லாம் மரபு மாறாமல் வாழும் மங்கையை பற்றித்தான். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எனும் 4 குணங்களும் கொண்ட நங்கையரை பற்றித்தான். ஆனால் முத்துநகை அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண் வேடத்தில் ஆரண்யத்தில் தன்னந்தனியாக சுற்றிக் கொண்டிருந்தவள். உளவாளியாக மாறி சாகசங்கள் புரிவதில் ஈடுபட்டவள். அவளை எப்போதும் மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள். இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது தவறு விஜயபூபதி. என்னதான் இருந்தாலும் முத்துநகை ஒரு செந்தமிழ் புலவரின் மகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. போதும், நிறுத்துங்கள். நீங்கள் உங்கள் பேச்சை தோடு நிறுத்துகிறீர்களா? இப்போது நீங்கள் விவாதம் செய்து கொண்டிருப்பது என் மனைவியை பற்றி என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போது எந்த பிரச்சனை பற்றி நான் சிந்தித்தாலும் அது முத்துநகையை பற்றித்தான் என்று நீங்களாக நினைத்துக் கொண்டால் எப்படி? நான் இப்பொழுது தாமரை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தாமரையை பற்றி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அவள் ஒரு உன்னதமான பெண். அண்ணியிடம் மிகுந்த பாசம் கொண்டவள். அண்ணியை காண வேண்டும் என்பதற்காக பகைவனின் நாட்டிற்கு சென்றாலும் பக்குவமாக திரும்பி வந்து சேர்ந்து விட்டாளே. ஆனாலும் தாமரையை முன்போல் குழந்தை உள்ளம் கொண்டவளாக என்னால் நினைக்க முடியவில்லை செந்தலையாரே. சோழ நாட்டிற்கு சென்றதிலிருந்தே தாமரையிடம் சில மாற்றங்கள் தென்படுகிறது. எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வாள் என்று சொல்ல முடியவில்லை.
தாமரை தன்னிச்சையாக காட்டுக்குள் சென்றதால் என்னென்ன நேர்ந்ததென்று உங்களுக்குத்தான் தெரியுமே. உண்மைதான். எங்கிருந்தோ வந்த ஒரு யவனக்கிழவன் எல்லோர் வாழ்விலும் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டான். அதனால்தான் தாமரை விஷயமாக நான் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அதன்படி உடனே செய்து விடுவோம். பெருந்தேவி தாமரைக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். வயதிற்கு வந்த பெண்ணை வீட்டில் வைத்திருப்பது அடிமடியில் நெருப்பை கட்டி வைத்திருப்பதற்கு சமானம் என்பாள். பெருந்தேவிக்குத்தான் தாமரையின் திருமணத்தை பார்க்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனால் நானாவது தாமரையின் திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அண்ணனுக்கு தன்னை பற்றிய அக்கறையே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அவளுக்கு நானும் ஒரு பொறுப்புள்ள தமையன்தான் என்று நிரூபிக்க வேண்டும். பொருத்தமாக சொன்னீர்கள் மன்னவா. இளவரசி இங்கு இருக்கும் வரைக்கும் தங்களுக்கு மன உளைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இத்திருமணத்தை நடத்திவிட்டால் எல்லா குழப்பமும் தீரும். எல்லாம் சரிதான். ஆனால் அவள் திருமணம் வேண்டாம் என்ற மனோநிலையில் இருக்கிறாள். அவள் மனதில் ஏதோ சில குழப்பங்கள் இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த நிலையில் அவசரப்பட்டு தாமரையிடம் ஏதோ சொல்லப் போய் அவளை மேலும் சங்கடப்படுத்திவிடக் கூடாது. இனி நாம் அதற்கெல்லாம் இடம் தரக்கூடாது. நாம் சற்று கடுமையாக நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படியே இந்த முறை தாமரை திருமணம் வேண்டாம் என்று மறுத்தாலும் அவள் திருமணத்தை நான் நிச்சயம் நடத்தியே தீர்வேன். நலமாக இருக்கிறீர்களா? நீ எதற்கு இங்கு வந்தாய்? இனி வேறெங்கும் செல்ல முடியாத அளவிற்கு நான் மாறிவிட்டேனே, அதை சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். யார் எப்படி மாறினால் எனக்கு என்ன? எனக்கு என் பிறப்பை மாறிவிட்டது போல் இருக்கிறது. உண்மைதான். இப்பொழுது நீங்கள் மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கிறீர்கள். நானும் தீயில் இறங்கி மீண்டவள் போல் தங்களுக்காக வந்திருக்கிறேன். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. எப்பொழுதும் உங்கள் பெயரை சொல்லி நீ வா போ என்று ஒருமையில் பேசும் நான் இன்று நீங்கள் என்று பேசுகிறேனே, இதிலிருந்தே என் நிலை தங்களுக்கு புரியவில்லையா? ஆம், உண்மைதான். ஆனால் இதன் பொருள் என்னவென்று எனக்கு புரியவில்லை. இன்னுமா புரியவில்லை? நான் நான் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்? நான் எதையோ எதிர்பார்த்து நீ வேறு எதையோ சொல்லிவிட்டால் என்னால் தாங்க முடியாது. நீங்கள் எதிர்பார்ப்பதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இவ்வளவு காலமாக நீங்கள் என்னிடம் எதை சொல்லி வேண்டினீர்களோ அதைத்தான் தர வந்திருக்கிறேன். அப்படியானால்? ஆமாம், அதேதான். நான் உங்கள் காதலை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன். வேண்டாம், நீ என்னை ஏமாற்றி வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் இப்படி கூறுகிறாய். இல்லை இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். உங்களை நான் இப்பொழுது மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். எப்போது என் பொருட்டு நீங்கள் விஷத்தை அருந்தி கீழே விழுந்தீர்களோ அப்பொழுதே என் மனதிலும் விழுந்து விட்டீர்கள். என் மனதை வியாபித்துக் கொண்டீர்கள். இனி நீங்கள் இல்லாமல் நான் வாழ மாட்டேன். இங்கு நடப்பதெல்லாம் உண்மைதானா? இதை பேசிக் கொண்டிருப்பதும் நீதானா? இப்போது நீ சொல்வதெல்லாம் உண்மையா என்று இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. இப்பொழுது நம்பிக்கை வந்துவிட்டதா? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை நான் தங்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். கருங்குழலி, நில்.
என்ன முத்துநகை, ஏன் இருளில் அமர்ந்திருக்கிறாய்? அதுவும் ஆணுடையில்? நான் இப்படி இருப்பதுதான் நல்லது. நீங்கள் என்னை முத்து என்று அழையுங்கள். ஏன்? நீங்கள் எனக்கு வீரபாண்டியாகவும் நான் உங்களுக்கு முத்துவாகவும் இருந்தபோது நம்மிடையே ஏற்பட்டிருந்த அன்பும் நம்பிக்கையும் இப்போது இல்லாமல் போய்விட்டது. தவறுதான் முத்துநகை. யார் யாரோ என்னிடம் கேட்ட கேள்வி எல்லாம் நான் உன்னிடம் கேட்டு துன்புறுத்தி விட்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த கணத்தில் நான் உணர்கிறேன். களங்கமற்ற உன் கண்களில் தெரியும் பரிசுத்தமான அன்பு, அதெல்லாம் தவறு என்று என்னை உணர வைத்து விட்டது. எனக்கு இது போதும் பிரபு, இது போதும். தாமரைக்கும் எனக்கும் இடையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்காக அவளுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதற்கு காரணமானவனை பற்றி எனக்கு சரியாக தெரிந்திருந்தால் நான் அதை சொல்லாமல் மறைப்பேனா? உண்மைதான் முத்துநகை. அவர்கள் கேட்ட கேள்விகளால் உந்தப்பட்டு அவசரப்பட்டு ஏதேதோ பேசிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. ஐயோ வேண்டாம் பிரபு, நீங்கள் போய் என்னிடம் மன்னிப்பு கேட்கலாமா? என்னை கேள்வி கேட்க உரிமையுள்ளவர் தாங்கள். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல்ல கடமைப்பட்டவள் நான். என்னை நீங்கள் கேள்வி கேட்பதும் என்னிடம் கோபித்துக் கொள்வதும் உங்களுக்கு என்னிடம் உள்ள உரிமையால் தானே? அதை நினைத்து என் மனதிற்குள் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். முத்துநகை, இத்தகைய உன்னதமான குணங்களைக் கொண்ட உண்மையதே சந்தேகப்பட்டு விட்டேனே. நீ எதையும் வெளிப்படையாக பேசுபவள் என்பதை அறிந்திருந்தும் தவறு செய்துவிட்டேன். எதை பற்றி கூறுகிறீர்கள்? நாம் காதலர்களாக வீரபாண்டி முத்துநகையாக சந்தித்த காலங்களில் நீ உன்னை பற்றி எந்த ரகசியத்தையும் மறைத்ததில்லையே. அதேபோல் வீரபாண்டிதான் இருங்கோவேல் என்று அறிந்தபோது அதனால் ஏற்பட்ட வெறுப்பையும் கோபத்தையும் கூட நீ சிறிது மறைக்க முயன்றதில்லையே. அதன் பிறகு நீயாகவே தீவிரமாக சிந்தித்துதானே என்னை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தாய். உண்மைதான். நன்றாக ஆலோசித்து நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்வே இல்லை என்பதை உணர்ந்த பிறகுதான் என் சம்மதத்தையே தெரிவித்தேன். ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் என்னை ஏற்க முயன்ற போது நான் மறுத்தேன். நான் உங்களை ஏற்க முயன்ற போது உங்களை சேர்ந்த வேளியர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்க மறுத்தார்கள். ஆனால் நீதான் உன் வாத திறமையால் அத்தனை பேர் மனதை மாற்றிவிட்டாய். அன்று நீ அவர்களிடம் புரிந்த விவாதத்தைக் கண்டு நானே வியந்து போனேன் என்றால் விஜயபூபதியும் செந்தலையாரும் மிரண்டு போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று நான் அதை என் உதட்டளவில் சொல்லவில்லை, உள்ளத்திலிருந்து பேசினேன். அதனால்தான் அது அவர்கள் உள்ளத்தையும் மாற்றியது. அதன் விளைவாக காற்று திசை மாறியது. மறுப்பு சொல்ல வந்தவர்கள் நம் திருமணத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை வேளிர்குல ராணியாக அமரச் செய்து விட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், உங்களை மணக்க வேண்டும் என்பதில் அவ்வளவு உறுதியாக இருந்த நான் இப்பொழுது மட்டும் மாறிவிடுவேனா? உண்மைதான் முத்துநகை. ஆனால் இப்பொழுது பிரச்சனை அதுவல்ல. வேறு என்ன? வயதுக்கு வந்த தங்கை அருகில் இருக்கும் போதே நான் உன்னை அவசரமாக மணந்து கொண்டேன் என்று பரவலாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். அதனால் தான் தாமரைக்கு உடனடியாக திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று உறுதியாக தீர்மானித்து விட்டேன்.